மக்களை இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம பிக் பாஸ் கலையரசனை பத்தி தான் பேச போறோம். யார் ப்ரோ பிக் பாஸ் கலையரசன் அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு தெரியாது இல்ல? ஆமா. உள்ள இருக்கிறது எதுக்குன்னு அவருக்கே தெரியாது. உள்ள இருக்கிறது எதுக்குன்னு அவருக்கே தெரியாததுனால வெளியில இருக்கிற எல்லாருக்கும் அவர் யாருங்கிறது தெரியல. அத பத்தி தான் பேச போறோம். அகோரி கலையரசன் வேற லெவல் அப்படிங்கிறது சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருந்தாலையும் பிக் பாஸ் ஹவுஸ்ல கலையரசன் யாருன்னு தெரியல. சரி, ஓகே ப்ரோ. இவருக்கு கேம் ஆட தெரியலையா அப்படிலாம் சொல்லிட முடியாது ப்ரோ. சேதனை சொன்ன மாதிரி 25 வயசு ஆகிறவர் ஒரு ஆளு சோசியல் மீடியால அவரும் அவர் ஒய்ஃபும் சேர்ந்து கண்டென்ட்ங்கிற பேர்ல தாறு மாற ஆடி இருக்காங்க. அதை மறுக்க முடியாது. அப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆன இந்த நபர் ஏன் பிக் பாஸ் ஹவுஸ்ல ட்ரெண்ட் ஆக முடியல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான வீடியோ தான் இது. அந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் அடிச்சு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஏன்னா லைக் அடிச்சீங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம எதுக்காக பேசுறோமோ அந்த கண்டென்ட் வந்து மக்களை போய் சேர்ந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அதுதான் உண்மையும் கூட. சரி, ஓகே. கலையரசன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலையரசன் 25 வயதில் வந்து கரகாட்ட கலையரசன் சொல்லிக்கிற அளவுக்கு கரகாட்ட கலையரசன் வேற லெவல்ல ட்ரெண்டான ஒரு மனுஷன். ஓகே. அகோரி கலையரசனா பிணம் மேலே ஏறிக்கிறதா இருக்கட்டும், பிணத்தை சாப்பிட்றதா இருக்கட்டும், அப்படியே ஜண்டா அப்படிங்கிற மாதிரி முடிய வளர்த்திக்கிட்டு அகோரி கலையரசனா, அப்படியே பிரகாவோட ஒய்ஃபு அப்படி இப்படின்னு நிறைய அடிச்ச கூத்துல உலகமே சம்பித்து போய் தான் கிடக்குது. மொபைலோ இல்ல சோசியல் மீடியா எதை ஓபன் பண்ணாலே அகோரி கலையரசன், அவருடைய மனைவி, சண்டை, பிரச்சனை, அகோரி பிணம் தின்னார், பிணத்தின் மேல் நின்று செஞ்சார், யாகம் பண்ணார், அதை பண்ணார், இதை பண்ணார்னு நிறைய வைரல் நியூஸை வெளி உலகத்துக்கு கொடுத்தாலையும் பிக் பாஸ் போனதே அவர் வந்து ஒரு அருமையான நோக்கத்துக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அது உண்மையே வரவேற்க விஷயம் தான். அது என்னன்னு கேக்குறீங்களா? அவர் வந்து நான் இந்த மாதிரி நிறைய செயல்கள்ல ஈடுபட்டேன், இது வந்து சரியில்லை, இது வேண்டாம், இனி வரும் காலங்கள்ல நான் என் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் ஒரு உண்மையான ஒரு அப்பாவா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நான் இதுவரை தரித்த வேடங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இனிமேல் நான் கலையரசனாக வாழப்போகிறேன் அப்படின்னாரு. ஓகே, வரவேற்கிற விஷயம்தான். அதுக்காக தான் பிக் பாஸ் போனதா சொல்றாரு. ஓகே, வரவேற்கிற விஷயம்தான். சரி, ஓகே. பிக் பாஸ் போனீங்களே, உங்களுக்கு உள்ள கேம் தெரியுதா, விளையாட தெரியுதா, நீங்க ஒர்த் இல்லையா? இந்த கடந்து வந்த 15 நாட்கள்ல கலையரசன் அப்படிங்கிற ஒரு ரோலு குக்கிங்ல அங்கங்க ஏதோ ஜஸ்ட் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. இது ஜஸ்ட் தெரியற ஒரு ரோடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல ப்ரோ. நம்ம நந்தினி அக்கா வேற சொல்லிட்டு போயிருக்காங்க, சக்தி தெரியுது, உனக்குள்ள ஒரு சக்தி தெரியுது அப்படின்னு. ஒரு வேளை சக்தி கீரை தெரியுமா, இல்ல அவர் ஒரு மந்திரம் போட்டு டைட்டில் வீட்டுல அடிப்பாரா அப்படின்னு தெரியல. பட் ஒன் திங், அவர் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டேலண்ட் பர்சன் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா வெளி உலக இவ்வளவு விஷயங்களை ஜமாளிச்சுட்டு போன மனுஷன் உள்ள இருக்கிற அந்த 20 பேர்த்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை ஜமாளிச்சிருந்த மனுஷனுக்கு உள்ள இருக்கிற அந்த 20 பேர்த்த ஜமாளிக்கிறது பெரிய மேட்ரே இல்லை. அப்படி ஏன் ப்ரோ அப்ப வெளியிலேயே தெரிய முடியறாரு? அதான் ப்ரோ தெரியல. அவர் ஏன் கேமே ஆட மாட்டேங்கிறாரு? கேம் ஆடுனா அவருக்குள்ள இருக்கிற சக்தி எல்லாம் வெளியில காமிச்சா, எனக்கு தெரிஞ்சு அவருக்குள்ள இருக்கிற டேலண்ட் ஏதாவது வெளியே காமிச்சா, அவர் மேபி இனி வரும் காலங்கள்ல டைட்டிலை நோக்கியோ ஃபைனலை நோக்கியோ சொல்லிக்கிற அளவுக்கு போகலாம். பட் நான் ஆடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில வேற லெவல்ல தாறுமாறா ஆடியிருக்காரு. உள்ள ஆடுவாரா இல்லையா அப்படிங்கிறத இனி வரும் காலங்கள்ல பார்க்கலாம். பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு பிடிச்சமான கண்டஸ்டன்ட் யாருங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கலையரசனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கலையரசனை பிடிக்கவே பிடிக்காதுன்னா இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.